ஈழத்தமிழ் கலைஞர் ஒருவர் சங்கீதன் என்ற ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத பிரச்சனைக்கு கீழே 14 நாட்கள் தடுப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டிவீரன் அவர்கள் இன்று நேரில் சென்று அவரை சந்தித்து அவருடைய தாயாரோடு உரையாடி அவருடைய விடுதலைக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கைதானது தமிழர்களுடைய பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை முற்றுமுழுதாக நசுக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கம் அதே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அப்பாவி இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகின்ற போக்கை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த கைது சம்பவத்தை தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இது அனுபவினுடைய ஒரு மிக மோசமான கொடூரமான இனவாத முகத்தையே இந்த கைது சம்பவம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அவர் தமிழ் மக்கள் அவருடைய இனவாத போக்கை இனங்காண தொடங்கி இருக்கிறார்கள். NDPயை தமிழ் மக்கள் நிராகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் இனிமேல் தாங்கள் தமிழ் மக்களை அனுசரித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய இனவாத செயல்பாடுகளை தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுத்தால்தான் தென்பகுதியிலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு இவ்வாறு செயல்படுவது போன்றுதான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் கூச்சலிடுகிறார்கள் என்பதற்காக தமிழர்கள் கைகட்டி வாய்ப்பொத்தி அடிமைகளாக காலிலே விழுந்து படுத்திருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை. தமிழர்கள் வாயை திறக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கின்றன. இந்த அரசினுடைய இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்திலே அந்த இளைஞர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய விடுதலைக்காக தாயகத்திலும் குலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இதே நேரத்தில் நான் இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய தலைவர் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருக்கின்றார். உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு குரல் விவகாரம் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே சுமந்திரன் அவர்களும் சம்பந்தன் அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அறுதி பெரும்பான்மை ஆணையை பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த அரசுக்காக இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியாவையும் அவர்கள் சந்தித்து தங்களுக்கு இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை இருக்கிறது, தங்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்கும், வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லித்தான் கேட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக 2015ஆம் ஆண்டிலே ஆட்சி மாற்றம் இருக்கிற பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், மைத்திரிபால சிறிசேனவோடு தாங்கள் இதயத்தால் இணைந்திருப்பதாகவும் தங்களிடம் எழுத்து மூலமான உடன்பாடுகள் எதுவும் இல்லை, இதயத்தால் இணைந்திருக்கிறோம், இவர்கள் தங்களுக்கு நீதியை தருவார்கள், தீர்வை தருவார்கள் என்று சொல்லி மக்களை கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி வாக்களிக்குமாறு கேட்டிருந்தார்கள். அதன் பிரகாரம் தமிழ் மக்களுக்கு நம்பி வாக்களித்திருந்தார்கள். பின்னர் பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தாருங்கள், தாங்கள் சமஸ்தி தீர்வை பெற்றுத் தருவோம், சர்வதேச நீதிமன்றத்திலே யுத்த குற்றவாளிகளை நிறுத்துவோம் என்று கேட்டிருந்தார்கள். அதை நம்பி தமிழ் மக்கள் முழுமையாக மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 80% தமிழ் மக்கள் இவர்களுக்கு அந்த ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆணையை பெற்றுக்கொண்டவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம், நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களிடம் நாங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆகவே இனநல்லிணக்கமாக வாழ வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்து உலக விசாரணைக்கான வாய்ப்பு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் 15ஆம் ஆண்டில். அதற்கு அந்த காலவாசம் 17 செப்டம்பரிலே 17ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே முடிவடைகின்ற பொழுது காலவாசத்தை மேலும் பெற்றுக் கொடுப்பதற்கு முயன்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய உறுப்பு நாடுகளுக்கு இவர்கள் சொல்லிக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், படிப்படியாக போக வேண்டும், நாங்கள் எடுத்தெடுப்பிலே ஒரு கடுமையான நிலைப்பாடுகளை வலியுறுத்த முடியாது, எங்களுக்கு இப்பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது, முழு குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, நினைவு கூறுவதற்கான சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்று சொல்லி இந்த இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று சொல்லி இவர்கள் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக இவர்கள் முன்னேற்றங்கள் இருக்கிறது என்று காட்டுவதற்கு இவர்கள் அங்கே முன்வைத்த
ஆதாரங்கள் எதுவென்று சொல்லிக்கலாம். அந்த பொறுப்பு கூறலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த விசாரணைகளும் நடைபெற்றிருக்காத நிலையில் மாறாக திருவண்ணாமலையிலே படுகொலை சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் அனுபவபுரம் நீதிமன்றத்திலே குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட பின்னர் கூட அந்த பொறுப்புக்குறல் விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் இருந்த ஒரு சூழலிலே இவர்கள் இந்த நினைவேந்தலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 16ஆம் ஆண்டு நவம்பர் மாவீர தினத்திற்கு தமிழ் கூட்டமைப்பினர் தான் தேசிய தலைவர் பிரபாகரன் போன்றும் தளபதிகள் போன்றும் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களிலும் பிரதான சுடர் ஏற்றுகின்ற மேடைகளிலே நின்று அந்த சுடர்களை ஏற்றி வைத்ததன் மூலம் இங்கே நினைவேந்தல் உரிமை வழங்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டினார்கள். அந்த காலங்களிலே இந்த பாடல்கள் எல்லாம் சுதந்திரமாக ஒலிக்க விடப்பட்டது. அப்பொழுது மக்கள் நம்பினார்கள் இனிமேல் இதெல்லாம் இவர்கள் கூட்டமைப்பினரால் இந்த அனுமதிகள் எல்லாம் எங்களுக்கு பெற்று தரப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். இவ்வாறு சொல்லி சொல்லி அவர்கள் இந்த காலவாசங்களை பெற்றுக் கொடுத்து இன்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற இடத்திலே இனப்படுகொலையாளிகள் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு விட்டார்கள். இன்று புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இப்பொழுது புதிய அரசாங்கம் மீண்டும் இந்த விஷயங்களை கையில் எடுத்து குற்றமாக கருதி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முற்படுகிறார்கள். இந்த கடந்த காலங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தார், இந்த மாதிரியான சில்லறை விஷயங்களுக்காக நீங்கள் காலவாசத்தை கொடுக்காதீர்கள், எங்களுக்கு பொறுப்பு குரலுக்காக இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக ஊடக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்குடியேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று இவ்வாறான சில்லறை விஷயங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். ஆகவே பிரதானமாக இந்த இனப்படுகொலை விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் தான் இனவாதத்தை அடுக்க முடியும், அதனுடைய கொடூரமான பல்லை புடுங்க முடியும், இவர்களை அடிபணிய வைக்க முடியும் என்று சொல்லி திரும்ப 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 சொல்லியும் கூட இவர்கள் அதனை கேட்காமல் இந்த தரப்புகளுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பதவியில் இருந்து தங்களுடைய காலத்தை கடத்திவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இன்று சுமந்திரன் தோற்று விட்டார். ஆனால் இன்று பதவிக்கு வந்திருக்கிற அனுரகுமார் இதே அரசாங்கம் இன்று இதே பாடல்களுக்காக சட்ட நடவடிக்கை சொன்னால் நாளைக்கு நினைவேந்தல்களுக்கு இந்த நிலைமை பெறலாம். ஆகவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு பெருமனே இந்த அரசாங்கமும் அனுரகுமார் திசாநாயக்கவும் மட்டுமல்ல, இந்த கடந்த காலத்திலே இந்த சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இந்த முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த அரசுக்கு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வந்த கூட்டமைப்பினரும் இந்த கைதுகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும்.